மகனே, என் மகளே, நீ சமாதானத்தோடு போ. என்னை தேடி வந்து என்கிட்ட ஜெபம் பண்ற, என்னனுக்கு கூப்பிடுறல்ல, உன் ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்கிறேன். சமாதானத்தோடு போ. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. முதலாவது ஆண்டு சொல்ற சமாதானம். உன் சமாதானத்தை பாதிக்கிற காரியத்தை நான் மாற்றி உன் வாழ்க்கையில சமாதானத்தை கட்டளையிடுவேன். எது சமாதானத்தை பாதிக்குது? வேலையில, குடும்பத்துல, பிசினஸ்ல, ஊழியத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு மனிதரால் வந்த காரியம் சமாதானத்தை பாதிக்குதா? நான் அந்த காரியத்தில் அற்புதம் செய்து உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று ஆண்டு சொல்றார். 2வது ஆண்டு சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி. ஏதோ ஒரு வேதனை இருக்குது, சரீரத்துல வேதனை, மனதுல வேதனை, உள்ளான நிலைமையில ஒரு பாதிப்பு, இதை நினைச்சாலே வேதனையா இருக்குது. சரீரத்துல இந்த வியாதினால் உண்டான வேதனை இருக்குது. உன் வேதனையை நான் நீக்குவேன். உன் உள்ளத்தில் இருக்கிற வேதனையை நீக்குவேன். உன் சரீரத்தில் இருக்கிற வேதனையை நான் நீக்குவேன் சொல்றார். 3வது ஆண்டு சொல்லுகிறார், நீ சுகமாயிரு, உன்னை சுகமாக நான் வாழ வைப்பேன் என்று ஆண்டு சொல்லுகிறார். இந்த 3 விதமான ஆசீர்வாதத்தை இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண தன்னுடைய பரிசுத்த